ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொரு நண்பர்களுக்கும். ஸோ நாளைய மார்க்கெட்டுக்கான ஒரு வியூவை பார்த்துடலாம். ஸோ ஃப்ரைடே மார்க்கெட் எப்படி இருந்தது அப்படின்றத முதல்ல பார்த்துடலாம். ஸோ சொல்லவே வேணாம். ஸோ மார்க்கெட் இனிஷியலாக வந்து ஒரு நல்ல ஒரு ரைஸ் ஆச்சு. நான் ஏதோ இந்த பிபி டைனமிக்கெல்லாம் உடச்சிருச்சு, ஸோ இன்னும் கொஞ்சம் மேலே போவான் அப்படின்ற மாதிரி நான் நினச்சேன். பட் நமக்கு அங்கே தான் வந்து விஷயமே காத்துக்கிட்டு இருந்தது. இந்த ஸ்டிஃப் ஃபால்னு சொல்லப்படுற ஒரு விஷயம் மார்க்கெட்டில் எந்த அளவு ஹை போச்சோ, ஸோ கிட்டத்தட்ட ஒரு 500 பாயிண்ட் அங்கேருந்து வந்து ஃபால் ஆச்சு. இட்ஸ் அ வெரி ஹியூஜ்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி மார்க்கெட்டை அடுக்கடுக்காக டவுன் ஆகுது அப்படின்னா நம்ம யோசிக்கணும், எத்தனை தடவை இந்த மாதிரியெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லாஸ்ட் 2 நாளாக அப்படி இருந்தது. ஸ்டிஃப் ஃபால் வந்து ஒரு சைடில் இருந்தது டேரெக்ஷனு. இதை நான் எப்போ கொஞ்சம் சிவியராக பார்த்தேன் அப்படின்னா, எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, இந்த அதானி இஷ்யூ வரும்போது மார்க்கெட் இந்த மாதிரி தான் ஸ்டிப்பாக வந்து ஃபால் ஆச்சு. அதுக்கப்புறம் பெருசாக வந்து பார்த்திங்கன்னா, அது நியூஸ் பேஸ்டு மார்க்கெட்டுன்னு சொல்லும்போது இந்த எலெக்ஷன் ரிசல்ட் அப்போ கொஞ்சம் இருந்தது. மற்றபடி பெருசாக இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்டிஃப் ஃபால் வந்து கண்டினியூஸாக இல்லை. ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா அப்பட்டமாக தெரியுது எஃப்ஐஐ வந்து செல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது மார்க்கெட்டில். ஸோ அதோட விஷயங்கள் ஸ்டாக்லேயும் அவன் செல் பண்ணுறான், இண்டெக்ஸ் டெரிவேட்டிவ்ஸ்லேயும் அவங்க வந்து பார்த்திங்கன்னா மொத்த டெரிவேட்டிவ்ஸ்லேயும் அவங்க செல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது இந்த மாதிரி ஒரு ஸ்டிஃப் ஃபால் வந்து நமக்கு சொல்லும். இந்த ஸ்டிஃப் ஃபால் எப்படி இருக்கும்னா, எப்படி இது விழுதோ அதே மாதிரி மார்க்கெட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரீட்ரேஸ் வந்து கொடுக்கும். கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டிய டைமு. ஆனால் எனக்கு என்ன ஒரு விஷயம் புரியல இன்னும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள். நான் ஒரு 1 டேயில் வச்சுட்டு ஒரு விஷயம் காட்டுறேன். லைக் ஆகஸ்ட் அப்போ மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டவுனுக்குள்ளாச்சுன்னு நினைக்கிறேங்க. ஓகேவா? ஆக்சுவலாக வந்து எஸ், ஆகஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் வீக் மாதிரி நம்ம எடுத்தோம் அப்படின்னா ஒரு ஒரு கிளாரிட்டி வந்து உங்களுக்கு புரியும். எஸ், அஃப்கோர்ஸ் இதுதாங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா, நம்ம இங்கேருந்து எடுத்துக்கிட்டாலும் ஓகே, இல்லைனா இங்கேருந்து எடுத்துக்கிட்டாலும் ஓகே. கிட்டத்தட்ட 25,000லேருந்து மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா 23,900, ஒரு 1,100 பாயிண்ட் வந்து மார்க்கெட் ஒரு 2 நாள் வந்து மார்க்கெட் விழுந்தது. அந்த 2 நாள் அப்போது இந்தியா விக்ஸ் நமக்கு ஷோ பண்ணிச்சு. கிட்டத்தட்ட ஒரு 100% இந்தியா விக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு 2 நாளில் வந்து நமக்கு ஏறினதை வந்து நமக்கு தெளிவுபடுத்திடுச்சு. ஓகேங்களா? கிட்டத்தட்ட 98% வந்து இந்தியா விக்ஸ் வந்து அந்த 2 நாள் வந்து ஏறிச்சு. அதுக்கான விளைவு தான் ஒரு ஷார்ட் டேர்மில் ஒரு 1000 பாயிண்ட் இறங்குச்சு. மார்க்கெட்டை அதுக்கேற்ற மாதிரி ரியாக்ட் பண்ணிடுச்சு. ஆனால் இந்த தடவை நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி எதுவுமே வந்து இந்தியா விக்ஸில் ஒரு விஷயமே தென்படலை. ஓகேங்களா? ஒரு உதாரணத்துக்கு இப்போ நம்ம இந்த 2 நாள் நம்ம எடுக்கிறோம், 2-3 நாள் நம்ம எடுக்கிறோம், ஏன்னா மார்க்கெட் அப்போ தானே விழுந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது கூட ஒன்றுமே கிடையாதுங்க. ஸோ லோலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 23% தான் வந்து இந்தியா விக்ஸ் ஏறி இருக்கிறதா காட்டுது. பட் இது வந்து ரொம்ப அதிகம் அப்படிலாம் கிடையாது. ஆனால் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1,500 பாயிண்ட் நியராக வந்து பார்த்திங்கன்னா டவுன் ஆகிருக்கிறத பார்க்க முடியுது. இங்கே இதுதான் விஷயம். மார்க்கெட் வந்து ஏறுதா இறங்குதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இந்தியா விக்ஸில் காட்டி ஆகணுங்க. ஓகேவா? இதை நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, மந்த்லி ஆப்ஷனில் ஒரு பெரிய தாக்கம் இன்னும் வரல அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன். ஏன்னா கண்டிப்பாக தீபாவளி நெருங்குது, ஃபெஸ்டிவ் சீசன் வந்து இதுக்கப்புறம் இந்தியாவில் இருக்குது அப்படின்றதுனால மார்க்கெட் வந்து கொஞ்சம் பிடிப்பு வந்து அப்சைடில் போகும். ஓகேங்களா? ஸோ அதனால் என்னமோன்னு தெரியல, எனக்கு இந்தியா விக்ஸ் வந்து மந்த்லி ஆப்ஷன் கான்ட்ராக்டில் வந்து எதிரொலிக்கலை அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்ருக்கேன். பட் எஃப்ஐஐ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய அமௌண்ட் வந்து செல் பண்ணியிருக்காங்க அப்படின்றது கண் கூட வந்து பார்க்க முடியுதுங்க. ஸோ ரொம்ப வந்து நம்ம காஷியஸாக இருக்க வேண்டிய டைம் அப்படின்றது மட்டும் சொல்லிக்கிறேன். மார்க்கெட்டு நான் சொன்ன மாதிரி கண்டிப்பாக எப்படி இந்த ஸ்டிஃப் ஃபால் நடக்குதோ அதே மாதிரி ஒரு ஸ்டிஃபாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டும் கொடுக்கும். பட் மார்க்கெட்டு இப்போதைக்கு சரியில்லை அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். ஏன்னா 2 சைடுமே ஸ்டாப் லாஸ் அடிக்கும். இந்த மார்க்கெட்டில் 2 சைடுமே ஸ்டாப் லாஸ் அடிக்கும். அதுதான் இந்த ஸ்டிஃப் ஃபால்க்கும் ஸ்டிஃப் ரைஸ்க்கும் வந்து நடக்கிற விஷயம் அப்படின்ற மாதிரி பார்க்குறேன். கண்டிப்பாக வேறு எந்த ஆப்ஷன் டேட்டாவுமே மார்க்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. ஏன்னா பிகாஸ் வந்து ஒரு சைஸ் ஹெவியாக செல் பண்ணுறதுக்கு ஆள் இருக்குது அப்படின்றதுனால அவன் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். பட் லெட்ஸி, நம்ம வெயிட் பண்ணியிருந்து பார்த்தா தான் தெரியும். நாளைக்கு மிட் கேப் நிஃப்டி, அந்த மிட் கேப் நிஃப்டியோடைய எக்ஸ்பைரி இவன் ரொம்ப மோசம் அப்படின்னு தான் சொல்லணும். எப்படி ஏறினானோ நல்ல ஒரு ரெக்கவர் கொடுத்தான் இனிஷியல் காலையில். பட் வந்து அவனுமே கிட்டத்தட்ட ஒரு 2% வந்து இறங்கிட்டான் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஸோ ஐவியை பொறுத்த மட்டுக்கு இப்போ இருக்கிறது தான் ஐவியோட பார்டர் மாதிரி தெரியுது, 12,875. அகெயின் வந்து பார்த்திங்கன்னா 13,025 வரையும் ஐவி ஷூட்டை பார்க்கல. அப்போ அது வரையும் ஒரு நல்ல ரேஞ்சாக இருக்கும் அப்படின்ற நினைக்கிறேன். இஃப் இன் கேஸ் குளோபல் கியூஸில் ஏதாவது மாற்றம் வந்தது அப்படின்னா, அங்கே பயம் அதிகமாச்சுன்னா மார்க்கெட் எந்த சைடு பயம் அதிகமாக இருக்கோ அந்த சைடு போகும். விச் மீன்ஸ் இங்கேருந்து மார்க்கெட் கீழே விழலாம். 15.4, 15.3, 15.8
12,750 725 வரையும் கூட கீழே போகலாம்னு நினைக்கிறேன். பட் லெட்ஸ் சி, வெயிட் பண்ணி இருந்து பார்க்கலாம். அண்ட் கான்செப்ட்டில் நான் ட்ராப் இண்டிகேட்டர் நான் ஷோ பண்ணுறேன். நான் ஸ்க்ரோல் டவுன் பண்ணுறேன். நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க, எல்லாமே புட் ட்ராப் தான் இருக்குது. விச் மீன்ஸ் இது எல்லாமே கீழே விழ போகிறது அப்படின்ற மாதிரி இண்டிகேஷன் பண்ணுதுங்க. ஓகேவா? ஸோ இவ்வளோ ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4th அக்டோபர் அன்றைக்கி நமக்கு வந்து ஃபில்டர் ஆகிருக்கு. ஸோ நோட் பண்ணிக்கோங்க, கிட்டத்தட்ட அபவுட் இந்தியா வரையும் புட் ட்ராப் தான் ஆகிருக்கு. ஸோ இதை நீங்கள் உங்கள் ட்ரேடிங்க்கு ஃபர்தராக யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் எஃப்ஐ டேட்டா விஷயங்களை பார்க்கும்போது சிவியர் செல்லிங்கு நிஃப்டி 50ல் ஒரு 3,900 கோடி. இது வந்து சிம்பிள் நம்பர் கிடையாது. இப்படி விழுந்தாலே கிட்டத்தட்ட 390 பாயிண்ட் வந்து விழுந்திருக்கு அப்படின்றது அர்த்தம். ஸோ ஆல்மோஸ்ட் 235 பாயிண்ட் விழுந்துருச்சு. ஓகேங்களா? இன்னும் கொஞ்சம் பஃபர் வேணால் இன்னொரு 100 பாயிண்ட் 150 பாயிண்ட் கூட விழலாம். நம்ம வெயிட் பண்ணி வந்து பார்க்கணும். பேங்க் நிஃப்டிலே செல்லிங்கு, எல்லா இடமும் செல்லிங் இருக்குது அப்படின்றது மட்டும் நினச்சிக்கோங்க. எஃப்ஐஐ செல் பண்ண டிஐ வாங்க இப்போ தான் வந்து கொஞ்சம் கிட்டக்க வந்திருக்காங்க. பட் இதுவுமே பத்தாது. நெட்டாக ஒரு 1,100 கோடி இன்னுமே கம்மியாக இருக்கிறாங்க. இன்னும் வந்து ஹெவியாக வாங்கணும் அப்படின்றத சொல்கிறேன். இந்தியா விக்ஸ் ஒரு 7% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு, அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போதைக்கு மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா நான் பார்க்கும்போது சவுதி மார்க்கெட் நல்லாவே வந்து ரெக்கவர் ஆனோம். இப்போ அகெயின் அங்கேருந்து ஒரு 200 பாயிண்ட் கிட்டத்தட்ட 1.5% அவுட்டு. என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இவங்க மார்க்கெட் இஸ்ரேல் மார்க்கெட் ஓடிட்டு தான் இருக்குது. அவன் என்னமோ அவங்க ஊரில் தான் பிரச்சனை, அவன் ஃப்ளாட்டாக இருந்துக்கிட்டு இருக்கான். பட் இங்கே சவுதியில் இனிஷியலாக வந்து ஒரு 2% டவுன் இருந்தது. அதை அழகாக ரெக்கவர் பண்ணிட்டு இப்போ அகைன் வந்து இறங்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். 2 மார்க்கெட்டு இப்போ சண்டே ஓடிக்கிட்டு இருக்குது அப்படின்றத என்ன வச்சுக்கோங்க. எஸ் நண்பா, நம்ம போடுற வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிவிட்டு அப்படியே பாருங்கள். ஸோ ஃப்ரைடே ஒரு சூப்பரான ஃபாலு எல்லோரும் பார்த்துருப்பீங்க. இனி கொஞ்ச நாளுக்கு மார்க்கெட் வந்து இந்த மாதிரி ஒரு வால்டைல் கொடுக்க வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஒரு ஸ்டிஃப் ஃபாலு, ஒரு ஸ்டிஃப் அரைஸ் வந்து மார்க்கெட்டில் கண்டிப்பாக இருக்கும். ஸோ கொஞ்சம் உஷாராக ட்ரேட் பண்ணுறது நல்லது. இந்தியா விக்ஸ் 7% அதிகம். ஸ்டாக்கில் வந்து செல்லிங் அதிகமாக இருக்குது அப்படின்றதுனால தான் இந்த மாதிரி ஒரு ஃபால் வந்து இருந்துகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு முன்ன நாள் வரையும் அப்சைடில் இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்டிப் ப்ரைஸ் இருக்கும். ஓகேங்களா? பட் இப்போ இந்த ஸ்டிப் ஃபால் என்ன அப்படின்னா, அவன் எப்படி அந்த ஸ்டாக்கை வாங்கினானோ அதுபடி விற்கிறதுனால இந்த ஸ்டிப் ஃபால் வந்து பார்த்திங்கன்னா நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ நாளைக்கு மிட் கேப் நிஃப்டிக்கு ஐபி ரேஞ்சு 12,825க்கும் 13,025க்கும் இருக்குது. ஸ்ட்ராடல் ரேஞ்சு கிட்டத்தட்ட 140 பாயிண்ட் கலெக்ட் பண்ணியிருக்கு. 12,675க்கும் 12,975க்கும் ஒரு ரேஞ்ச் வந்து செட் பண்ணியிருக்கு. இதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ டெக்னிக்கலை பொறுத்த மட்டுக்கு நிஃப்டியில் வந்து பார்த்திங்கன்னா 25,639க்கும் 24,961க்கும் ஒரு ரேஞ்சு வந்து இருக்குது. ஸோ ஆக்சுவலாக நேற்று ஒரு நல்ல டவுன் அப்படின்னு தான் சொல்லலாம். 2 நாள் செம்ம டவுனு. அண்ட் பேங்க் நிஃப்டி அதே தான் கணக்கு. ஸோ முந்தானத்தோட ஐயும் நேற்றோட லோவும் வந்து விஷயங்களாக இருக்குது. இது கூட வந்து பிபி டைனமிக்கில் 5 மினிட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து எடுத்துக்கங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் டேட்டா ஃபார் ஆப்ஷன் ட்ரேடர்ஸ்க்கு ஃபியூச்சர் வர்சஸ் ஸ்பாட்டில் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தான் ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சர்ஸ்க்கும் அந்த ப்ரீமியம் வந்து டிகே நடந்திருக்கு. அதாவது கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. விச் மீன்ஸ் என்ன அப்படின்னா, லாங் போயிருக்கவங்களாம் கொஞ்சம் லாங் வேணாம் அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணியிருக்கலாம். நிஃப்டியில் ஒரு 50 பாயிண்ட் ட்ராக் ஆகிருக்கு. நோட் பண்ணிங்க, பெரிய விஷயம். பேங்க் நிஃப்டியில் கிட்டத்தட்ட ஒரு 100 பாயிண்ட் வந்து ட்ராக் ஆகிருக்கு. அப்போனா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்யூச்சரில் இவங்க பெரிய லாங் இருக்கிறத கம்மி பண்ணியிருக்காங்க அப்படின்றது அர்த்தம். பட் மிட் கேப் நிஃப்டியில் ஒரு 9 பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா கூடி இருக்குது டிஃப்ரென்ஸு. ஓகேங்களா? எந்தெந்த இண்டெக்ஸில் நீங்கள் பண்ணுறீங்களோ அந்தந்த இண்டெக்ஸுக்கு என்ன மாதிரியான ஸ்ட்ரென்த் இருக்குது அப்படின்றது இது மூலமாக தெரியுது. அண்ட் பிசிஆர் எல்லாமே இறங்கியிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம். அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 0.5% கீழெல்லாம் வந்து நிஃப்டி நான் இந்த வருஷம் ஃபுல்லாக பார்க்கல. அப்போ இதோட மீனிங் என்னென்னா, கால் செல்லர் வந்து ஹெவியாக இருக்கிறான், புட் செல்லர் கம்மியாக இருக்கான். ஸோ அதனால தான் மார்க்கெட்டு ஸ்டிப்பாக ஃபால் ஆகுது. ஏறும்போதும் அதே மாதிரி ஒரு வேகமாக வந்து ஏற்றம் கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். வாலடைல் மார்க்கெட். பட் அந்த வாலடைல் மார்க்கெட் நான் சொன்ன மாதிரி ஆகஸ்ட் ஃபஸ்ட் வீக்குக்கு எப்படி 90-100% இந்தியா விக்ஸ் ஏறிச்சோ, பட் இப்போ 26-27% தான் ஏறி இருக்குது. பட் இங்கே வந்து இந்தியா விக்ஸ் வந்து போய்த்தது அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம். நமக்கு அது கிளியராக காட்டலை. ஓகேங்களா? பட் கால் செல்லர்ஸ் உள்ள மார்க்கெட்டில் இருக்காங்க. அந்த கால் செல்லர் முக்கியமாக எல்லாருமே அந்த எஃப்ஐஐ தான் சொல்லலாம். ஏன்னா அவன் ஸ்டாக்கில் செல் பண்ணுறான்னு தெரியும்போது ஹீனோ ஓகே மார்க்கெட் இதுக்கு மேலே வந்து நான் வாங்கினா தான் பெருசாக ஏறும் அப்படின்ற மாதிரி அவன் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. பட் ஹெவியான ஒரு பர்ச்சேஸ் வரும்போது, இல்லைனா அவனே ஷார்ட் கவர் பண்ணும்போது இந்த விஷயங்கள்லாம் மாறும். பட் இப்போ பொறுத்த வரையும் கால் செல்லர் தான் மார்க்கெட்டில் அதிகம் அப்படின்றது மட்டும் நம்ம எடுத்துக்கலாம்.
ஸோ குளோபல் மார்க்கெட் பொறுத்தவரையும் ஓகே, ஃப்ரைடே வந்து யூஎஸ் மார்க்கெட் நல்ல ஒரு ரெக்கவர் கொடுத்தான். மிடில் ஈஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே வந்து டென்ஷன் வந்து இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ நோட் பண்ணுங்கள். ஸோ க்ரூட் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ளக்சுவேட் ஆகுது இந்த விஷயங்கள்னால. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா ஸ்டாப் லாஸை ஸ்ட்ரிக்டாக மெயின்டைன் பண்ணுறது கம்மிங் டேஸில் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்றத நினைக்கிறேன். ஏன்னா இந்த மார்க்கெட்டில் டேரெக்ஷன்லாம் சொல்ல முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாது. எப்படி இறங்குச்சோ 1000 பாயிண்ட், அந்த 1000 பாயிண்ட் ஏறுறது கூட வாய்ப்பு அதிகம். அதுதான் வந்து வால்டைல் மார்க்கெட்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ லெட்ஸ் சி. இவ்வளோ விஷயங்கள் பார்த்தோம். கண்டிப்பாக இது வால்டைல் மார்க்கெட்னு புரிஞ்சிருக்கும். அதுக்கேற்ற ட்ரேடிங்கை நீங்கள் எடுக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஜெய்ஹிந்த்.